சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், அயன்டோம் தயாரித்த ரஃபேல் ஆயுத கிடங்கை தாக்கியளித்த ஏவுகணைகள் ருத்ர தாண்டவம் ஆடும் ஈரானின் புதுயுக்தி இஸ்ரேல் ஏவுகணைகள் அவற்றையே தாக்கிக் கொண்ட கொடூரம், இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் அணுகுண்டு தாக்குதல் நடத்தும் ஈரான் எச்சரிக்கை, இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை தாக்கிய ஈரான் பதிலடி கொடுக்குமா அமெரிக்கா, ஈரானை சமாளிக்க முடியாமல் உலக நாடுகளிடம் உதவி கேட்டு திணறும் இஸ்ரேல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலுக்கு பாதுகாப்பை கொடுப்பது அயன்டோம் எனப்படுகின்ற வான் பாதுகாப்பு அம்சம்தான். இதனை தயாரித்த ரஃபேல் நிறுவனத்தின் இஸ்ரேலிய ஆயுத கிடங்கை ஈரான் நேற்றிரவு குறிவைத்து தாக்கியிருக்கிறது. இதனால் இஸ்ரேல் கடுமையான சேதங்களை சந்தித்திருக்கிறது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள கைஃபாவில் இந்த ஆயுத கிடங்கும் எண்ணெய் கிடங்குகளும் இருக்கின்றன. இவற்றை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நேற்றிரவு வெறும் 2 மணி நேரத்தில் டெல்லவீவ் மீது 50 ஏவுகணைகளும் ஹைஃபா மீது 20 ஏவுகணைகளும் ஏவப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் வகையைச் சேர்ந்தது என்பதால் இதை தடுப்பது இஸ்ரேலுக்கு சிரமமாக இருந்திருக்கிறது. எனவே சில ஏவுகணைகள் இலக்கை தாக்கி அளித்திருக்கின்றன. ஈரானின் சஹாப் 3 சோல்பாகர் ரக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் பயணிப்பதால் இஸ்ரேலுக்கு இதை தடுப்பது மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது. நேற்றிரவு நடந்த தாக்குதலில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. விஷயம் என்னவென்றால், இஸ்ரேலை பாதுகாப்பதே அயன்டோம் தான் என்று அந்த நாடு பெருமை பேசி வந்த நிலையில் அதை தயாரித்த ரஃபேல் ஆயுத கிடங்கை ஈரான் தாக்கியிருக்கிறது. சர்வதேச அளவில் ரஃபேல் நிறுவனத்தின் மீதும் அது தயாரித்த அயன்டோம் அமைப்பின் மீதும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பு மறுத்திருக்கிறது. எண்ணெய் கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உண்மைதான் என்றும், ஆனால் ரஃபேல் ஆயுத கிடங்கை தாக்கவில்லை என்றும் இஸ்ரேல் மறுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலில் ஒரே இரவில் 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். ஈரானில் வசிப்பவர்கள் விரைவில் இதற்கான விலையை கொடுப்பார்கள் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்நிலையில் புதிய முறையை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதால் அதிக இலக்குகளை சென்றடைய முடிந்ததாக ஈரான் புரட்சிகர காவலர் படை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் அயன்டோமை முறியடித்து ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. ஈரான் புரட்சிகர படையினர் கூறுகையில், இஸ்ரேல் மீது மேற்கொண்ட சமீபத்திய தாக்குதலில் புதிய முறையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். பொதுவாக நாங்கள் அனுப்புகின்ற ஏவுகணைகளை இஸ்ரேலின் அயன்டோம் மறிக்கும் அல்லது மற்ற ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் தடுத்து தாக்கும். ஆனால் இந்த முறை நாங்கள் வித்தியாசமான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். சில டிராடர் நுட்பங்கள், புதிய முறைகளை பயன்படுத்தி இருக்கிறோம். அதேபோல ஹீட் சென்சார்கள், டிராடர் தகவல்களை வைத்து இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை குழப்பியிருக்கிறோம். இதனால் அயன்டோம் எங்களின் ஏவுகணையை தாக்க வந்தால் அந்த அயன்டோம் ஏவுகணையை இஸ்ரேல் நாட்டின் வேறு ஒரு ஏவுகணை தாக்கி அளிக்கும். அதாவது இஸ்ரேல் தன்னுடைய சொந்த நாட்டு ஏவுகணை அமைப்புக்கு உள்ளேயே மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் விதமாக குழப்பியிருக்கிறோம். தங்களின் சொந்த நாட்டு ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் செயல்பட்டால் அதை அவர்களின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளே தாக்கி அளிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலின் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்றுக்கொன்று இலக்காகி தாக்கும்படி செய்ததால் எங்களால் பல இலக்குகளை வெற்றிகரமாக தாக்க முடிந்தது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு படை உடனடியாக எந்த பதிலும் அளிக்கவில்லை. இஸ்ரேலின் அயன்டோம் பாதுகாப்பு அமைப்பு 100% வெற்றிகரமானது அல்ல என்பது இதன் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது என்றும் புரட்சிகர படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மறுபுறம் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தினார். ஆனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தற்போது வாய்ப்பில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் எங்கள் மீது இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதல் நடத்துமாக இருந்தால் இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் அணுகுண்டு தாக்குதல் நடத்தும் என்று ஈரான் நாட்டின் ராணுவ அதிகாரி ஜெனரல் மொக்சன் ரெசா இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். ஆனால் ஈரான் ராணுவ அதிகாரி கூறியது போன்று எந்தவிதமான கருத்துக்களும் பகிரப்படவில்லை என்று பாகிஸ்தான் அந்த அதிகாரியினுடைய கருத்தை மறுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் சேதமடைந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவினால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. அமெரிக்காவின் ராணுவ தளத்தை தாக்கினால் ஈரான் மீது பெரிய அளவிலான தாக்குதல் நடைபெறும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் ஈரான் நடத்திய வான் தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவீவில் இருக்கின்ற அமெரிக்க தூதரக கிளை சேதமடைந்திருக்கிறது. அதே நேரம்
அமெரிக்க தூதரகத்திற்கு சில 100 மீட்டர் தூரத்தில் இருந்த வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் தூக்கியடிக்கப்பட்டு இந்த தாக்குதலில் சேதமடைந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் தூதரகத்திற்கு சிறிது சேதம் ஏற்பட்டதாகவும் அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க தூதர் தெரிவித்திருக்கிறார். என்றாலும் தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. ஈரான் தாக்குதலில் அமெரிக்க தூதரகம் சேதமடைந்திருப்பதால் அமெரிக்கா போரில் ஈடுபட்டு பெரும் போராக மாறுமா என்ற கவலை தற்போது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேல் ஃபோல்ஸ் பிளாக் மூலம் அமெரிக்காவின் நிலைகளை தாக்கி அதன் மூலம் அமெரிக்காவை போரில் ஈடுபடுத்த திட்டமிட்டிருந்ததாக ராணுவ நிபுணர்கள் எச்சரித்திருந்த நிலையில் ஈரான் தற்போது அமெரிக்க தூதரகத்தின் கிளை மீது தாக்குதலை ஏற்படுத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இறுதியாக ஈரான் அனுப்பிய நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் இடைமறித்து அளிக்க இஸ்ரேல் சர்வதேச நாடுகளின் உதவியை நாடியிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி மோதல் போக்கு அதிகரித்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம், டேவிட் ஸ்லிங் மற்றும் அரோவ் போன்ற பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளை இயக்கினாலும் அவை அனைத்துமே கிட்டத்தட்ட தோல்வியில் முடிந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஈரான் அனுப்பிய நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் இடைமறித்து அளிக்க இஸ்ரேல் சர்வதேச நாடுகளின் உதவியை நாடியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜோர்டான் போன்ற நட்பு நாடுகளிடம் இஸ்ரேல் உதவி கோரியது. அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற தன்னுடைய தளங்களில் இருந்து ஏவுகணைகளை செலுத்தியும் அருகில் இருந்த கப்பல்களை பயன்படுத்தியும் இஸ்ரேலுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக தலையிடவில்லை. ஆனால் அமெரிக்கா தங்களுக்கு உதவ வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்து வருகிறது. அதே நேரம் தற்போது இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் கிளை மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவும் இந்த தாக்குதலில் நேரடியாக இறங்கிவிடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதலில், முக்கியமாக ஈரானின் அணுமையங்கள் மீதான தாக்குதலில் அமெரிக்கா தங்களுக்கு உதவ வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது. இதன் மூலம் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக போருக்கு அழைக்கிறது இஸ்ரேல். இதற்கான காரணம் ஈரானின் போர்ட் ஆஃப் யுரேனியம் செறிவூட்டும் தளத்தை அளிக்க இஸ்ரேல் திட்டமிட்டு வருகிறது. ஆனால் இஸ்ரேலிடம் போதுமான பதுங்குகுழி தகர்ப்பு வெடிகுண்டுகளோ அல்லது பெரிய குண்டுவீச்சு விமானங்களோ இல்லை. போர்ட் ஆஃப் தளம் மலையின் கீழ் ஆழமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவிடம் ஈரானுக்கு பறந்து சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் இருக்கின்றன. இதனால் அமெரிக்காவை இந்த போருக்கு இழுப்பதில் இஸ்ரேல் கடும் முயற்சி செய்து வருகிறது. இதேவேளை ஜோர்டான் தன்னுடைய வான்வெளியை இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் உதவி கேட்டிருக்கிறது. மேலும் தன்னுடைய எல்லைக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஈரானின் ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் படைகளும் ராணுவ தளங்களில் இருந்து உதவி வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஈரான் நடத்திய தாக்குதலின் அளவு மற்றும் சிக்கலான தன்மை காரணமாக இஸ்ரேல் முடங்கி இருக்கிறது. ஈரான் ராணுவ ரீதியாக வலிமையான நாடு. இஸ்ரேல் போன்ற சின்ன நாட்டால் அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் தனியாக சமாளிப்பது இஸ்ரேலுக்கு கடினம். ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டால் மட்டுமே அச்சுறுத்தல்களை தடுக்க முடியும். மற்ற நாட்டின் உதவி இருந்தால் மட்டுமே ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேல் வான்வெளியை அடைவதற்கு முன்பே செயலிழக்க செய்ய முடியும். ஈரான் நடத்திய தாக்குதலின் தீவிரத்தை உணர்ந்தே இஸ்ரேல் நட்பு நாடுகளிடம் உதவியுடன் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.